ஹாய், என்ன பேர் உங்களுக்கு? ஜெனுஷன். ஜெனுஷனுக்கு இன்றைக்கி எங்கள்கிட்ட கிஃப்ட் தந்துருக்குறாங்களே கொடுக்க சொல்லி. இன்றைக்கி ஜெனுஷனோட 21வது பிறந்த நாள். அதுக்காக உங்களில் விருப்பமான ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு தந்துருக்குறாங்க. இன்றைக்கி அவங்களோட கேக் தான் உங்களுக்கு ஸ்பெஷலான கேக்காக இருக்குமாமன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏதோ இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதோ ரகசியங்கள் எதுவும் இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லை, பதட்டப்பட வேண்டாம். அப்படி இல்லை தானே என்ன? சரி, அந்த கேக் ஒரு கொடுங்க. எதுவும் இருக்குதா? இல்லை தானே? சரி, உங்களுக்காக ஒரு மிஸ்டர் கேக் கொண்டு வந்திருக்கு. உங்களோட ட்ரெஸ் மாதிரியே அந்த கேக்கையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யார் இவ்வளவு தூரம் உங்களுக்காக அழகாக பார்த்து டிசைன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க? சித்தப்பாக்கள் அத்தையாக்கள்னு சொல்லி தப்பிக்க முடியாது. வெளிநாட்டில் இருக்கிறேன். சரி, அவையில் விருப்பமா உங்களுக்கு? எல்லாரும் பிடிக்கும் உங்களை? சரி, அப்போ இங்கே யாரும் இல்லையா அனுப்புகிறவங்க? சரி, குடும்பத்துக்குள்ளேயே சொல்லி தப்பிக்கலாமன்னு யோசிச்சிட்டீங்க. ஆனால் உங்களோட குடும்பத்துக்குள்ளேருந்து இந்த கிஃப்ட் வேற இல்லை. குடும்பத்தில் இருந்து தான் வரும். உங்களோட அம்மாவோட இடத்துல இருந்து அனுப்பினதா தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அம்மாவோட இடத்த யார் பிடிக்கலாம்? அப்படித்தானா? ஆனால் உங்களுக்காக ஒரு பார்ட்னர் வரவங்க அவங்களும் பிடிக்கலாம் தானே இந்த இடத்த? அப்படியெல்லாம் இல்லை. ஐயோ, பயமா இருக்கா? சரி, ஓகே. இன்றைக்கு ஜெனுஷன் பர்த்டேக்காக உங்களை பிடிச்சவங்க இந்த பிரேமில் தான் அவங்க தங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களை ரொம்ப பிடிக்குமாம், நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணுமாம், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க எப்போவுமே உங்களோட கூட இருந்து உங்களோட இறுதி காலம் வரைக்கும் உங்களோட பயணிப்பாங்களாம். நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக இருக்கணுமன்றது அவங்களோட ஆசை. சரி, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணுறது யாரு? ஷூர் அவரால் சொன்னா தானே அவங்களுக்கு. சரி, ஒரு ஃபேமிலி சேர்ந்து தான் தந்துருக்குறாங்க. இப்போ சொல்லலாமா? அதெல்லாம் சொல்ல வேணாமா? வெளியில் உள்ள எல்லாம் இல்லை, தங்களை சொல்லுவீங்களாமன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பேர்? அவர் எங்கே இருக்கிறார்? பிரான்ஸில் இருக்கிறார். அதனால் அவர் அனுப்பியிருப்பார். சரி, அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூர உறவுன்ற தெரிஞ்சு கொள்ளலாமா? சரி, உங்களோட நெருக்கத்தை கேட்டேன். இல்லை, உங்களுக்கும் அவங்களுக்குமான எல்லாத்துக்கும் ஷோர்ட்டாக பதில் சொல்லி தப்பிக்க முடியாதீங்க. சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பாசத்தை தெரிஞ்சு கொள்ளணுமாண்டு? எல்லை இல்லாத அளவுக்கு இருக்குது. சரி, அவங்களா தெரியல, இந்த பிரேம தனியாக தான் பார்க்க சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் பப்ளிக் ஆக்கி விடுவோமே என்ன? சரி, ஓகே. இல்லை, யார் அனுப்பியிருக்கிறாங்க? அவங்க தானா? சரி, குடும்பமாக அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்களே என்ன? சரி, நான் அவங்க சொன்ன வாழ்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களோட நீங்கள் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களோட அம்மா இல்லையென்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு அம்மா இல்லாட்டியும் அம்மாவோட இடத்துல உங்களோட எல்லா உறவும் உங்களோட எப்பயுமே இணைஞ்சிருப்பினோம். நீங்கள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். சரி, இன்றைக்கி உங்களோட சித்தப்பா குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நன்றி. என்ன அவங்க இவ்வளோ ஆசையாக சொல்லியிருந்தாங்க, நன்றியோட முடிச்சாச்சு. எதிர்பார்க்கல. சரி, ஸ்பெஷல் அவரால் அனுப்பியிருக்கிறாங்களே பக்கத்தில். சில நேரம் அதுக்குள்ளே நிற்பாரோ? வர முடியாதா? சரி, அந்த நம்பிக்கையில் இல்லைன்னு சொல்லியாச்சு. சரி, ஸ்பெஷலாக உங்களோட நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? அதனால தான் இந்த மிக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெனுஷனை எப்படியாச்சும் ஆட வச்சிருங்க. ஆட அப்போ தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. எங்கே தான் பின்னுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவீராமண்டு. அவ்வளோத்துக்கு இல்லை, சும்மா 2 பர்ஃபார்ம் கொடுத்தா போதும். எங்கட மிக்கியும் சின்னனா தான் ஆடும். சரி, ஓகே. என்னொன்று உங்களுக்கு இதையும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி கொள்ளுதான்.
சரியா? அப்போ நாங்கள் நன்றி மட்டும் சொல்லி விடுறோம். எதிர்பார்க்கையில் நன்றி சொல்ல சொன்னாங்க. ஓகேயா? அப்போ சந்தோஷம் தானே?